ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக ஒரு பாடல். இந்த பாடல் என்னவென்றால், சங்கீதம் 13:6 சொல்கிறது, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த நன்மையை பாடலாக பாட நானே எழுதி பாடல் பாட தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். ஆனால் பெரிய பாடகன் அல்ல. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நீங்க பிரசங்கம் நல்லா பண்றீங்க, பாடல் இன்னும் வரல அப்படின்ட்டு. இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த பாடலோட தலைப்பு என்ன? கல்வியில் வெற்றி தரும் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேருக்கு கல்வியில வெற்றி வேணும்? நல்லா கை தூக்குங்க. நிறைய வயசான பேர் என்ன நினைக்கிறாங்க, நாங்க ஸ்கூலுக்கு போறோமா காலேஜுக்கு போறோமா? கல்வி என்றால் என்ன தெரியுமா? ஏசாயா 50:4 சொல்கிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்று கொண்டவர்களைப் போல என் செவியை திறக்க பண்ணுகிறார் என்று. நல்லா கவனிங்க. கல்வி மானின் நாவு என்பது மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற நாவு. நீங்க நினைக்கிற மாதிரி MBBS படிச்சா வருகிற நாவு, IAS படித்தால் வருகிற நாவு அல்ல. இருந்தாலும் இந்த பாடலை பாடும்போது விசுவாசத்தோடு பாடுவீர்களே ஆனால் படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கல்வியில் வெற்றியை தருவார். நாம் எல்லோருக்கும் கல்வி மானின் நாவை தருவார். கல்வி மானின் நாவு நமக்கு இருக்குமையானால் இந்த சபை 5000 பேர் கொண்ட சபையாக இருக்கும். நீங்க ஒவ்வொருவரும் ஆத்மாவை அழைத்து வருவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் வார்த்தையை சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த பாடலை பாடுவோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். தோல்வி இல்லை வெற்றி வெற்றி, தோல்வி இல்லை வெற்றி வெற்றி, உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படு, இயேசு ஞானத்தை தந்திடுவார். கர்த்தருக்கு பயப்படு, இயேசு ஞானத்தை தந்திடுவார். பொல்லாப்புக்கு விலகிடு, இயேசு புத்தியை தந்திடுவார். பொல்லாப்புக்கு விலகிடு, இயேசு புத்தியை தந்திடுவார். உதடுகளின் கல்வியை பெருக பண்ணும், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. இந்த பாட்டு தாள் எல்லார் கையில இருக்குது. இப்போ உங்களுக்கு ராகம் தெரியும். எல்லாரும் என் கூட சேர்ந்து சத்தம் போட்டு கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக பாடுவோம். 2வது வரி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் பல பட்டங்கள் தந்திடுமே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் பல பட்டங்கள் தந்திடுமே. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் கல்வியில் வெற்றி பெறலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் கல்வியில் வெற்றி பெறலாம். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். கர்த்தரின் வசனங்கள் பேதையை ஞானியாக்கும், கர்த்தரின் வசனங்கள் பேதையை ஞானியாக்கும். சத்திய வசனங்கள் நம் வழியை
செவ்வையாக்கும் சத்திய வசனங்கள் நம் வழியை செவ்வையாக்கும். உதடுகளின் கர்த்தருக்கு காத்திரே, இயேசு உன்னை உயர்த்திடுவார். கர்த்தருக்கு காத்திரே, இயேசு உன்னை உயர்த்திடுவார். இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நாம் கல்விமான் ஆகிடலாம். இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நாம் கல்விமான் ஆகிடலாம். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நல்ல வேலை கிடைத்திடுமே. இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நல்ல வேலை கிடைத்திடுமே. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தந்திடுமே. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தந்திடுமே. உதடுகளின் மதுரம் தோல்வி இல்லை வெற்றி வெற்றி, தோல்வி இல்லை வெற்றி வெற்றி. உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. இந்த பாடல் ஆங்கிலத்துல எத்தனை பேர் பாடணும்னு ஆசைப்படுறீங்க? நேரம் இல்லாத காரணத்தினால் ஆங்கிலத்துல பாட வேண்டாம். நான் பாடல் மியூசிக் எல்லாமே போட்டாச்சு கர்த்தர் கிருபையினால. நமது போதகர் டேவிட் அவர்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள். கர்த்தருடைய அடுத்த முறை கர்த்தருக்கு சித்தமானால் நான் முழுமையாக பாடுகிறேன். இப்பொழுது தேவ செய்திக்கு முன்பதாக எனது மகன் ஆர் பெனிட்டோ ராஜாவை நான் அழைக்கிறேன் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை. சிறிது நேரம்தான். ஆர் பெனிட்டோ ராஜா நல்ல ஒரு சிறு வயதாக இருந்தாலும் நல்லா பிரசங்கம் பண்ண சொன்னா 1 மணி நேரம் கூட பண்ணுவான். ஆனா நேரம் கம்மியா தான் கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்துங்க எனக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம இப்போ ஒரு தோட்டத்தை பத்தி கத்துக்க போறோம். அது என்ன தோட்டம்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். அது ஒரு பழந்தோட்டம், திராட்சை தோட்டம். நம்ம இப்போ திராட்சை தோட்டத்தை பத்தி தான் கத்துக்க போறோம். சரி, பொதுவா ஒரு தோட்டம்னா என்னெல்லாம் இருக்கும்? செடி கொடி வேலி நாற்று எல்லாம் இருக்கும்ல. அப்போ தோட்டம்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானர் தோட்டம்னா யாருன்னு குறிப்பிடுகிறாரு. ஏசாயா 5:7 சொல்கிறது, செடியில் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே. ஆம், நாம் எல்லோரும் தான் ஒரு தோட்டம். இஸ்ரவேல் வம்சம்தான் தோட்டம். அப்போ யார் செடி? யோவான் 15:1 சொல்கிறது, நானே மெய்யான திராட்சை செடி. இயேசு கிறிஸ்துவானவர் தான் திராட்சை செடி. சரி, ஒரு தோட்டம் இருக்குது, அதை பராமரிக்கிறதுக்கு யார் பண்ணுவா? அத தோட்டக்காரர். அந்த தோட்டக்காரர் யார்? அதே வசனம் சொல்கிறது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். ஆம், பிதாதான் தோட்டக்காரர். சரி, கொடி என்றால் யார்? ஆம், இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் கொடி. சரி,
ஒரு தோட்டம் இருக்குது. அது செழித்து வளர்றதற்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அந்த தண்ணி எது? உபாகம் 32:2 சொல்கிறது, பயிரின் மேல் மழை பொழிவது போல் என் உபதேசம் பொழியும். புல்லின் மேல் வசனம் இறங்குவது போல் புல்லின் மேல் பனி இறங்குவது போல் என் வசனம் இறங்கும். ஆம், மழை என்றால் அவருடைய உபதேசம். சரி, நாற்று என்றால் என்ன? பொதுவாக நாற்று என்றால் என்ன? நாற்றங்கால்ல இருந்து நாற்றை பிடுங்கி வயல்ல நடணும். அப்பந்தான் அது செழித்து வளர்ந்து நிறைய நெல்மணிகளை கொடுக்கும். அப்படி நாற்றங்காலை விட்டுவிட்டோம் என்றால் அது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ நாற்றுனா என்ன? ஏசாயா 5:7 சொல்கிறது, என் மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. யூதாவின் மனுஷர் தான் நாற்று. சரி, யூதாவின் மனுஷர்னா யாரு? அவங்க நியாயப்பிரமாணத்தை மட்டும் கை கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகியால் தான் இயேசு கிறிஸ்துவானவர் நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொன்ன போதும் அவர் மீது கல்கரையேறி தங்கள் கைகளில் கல்லை எடுத்து கொண்டார்கள். குருடரை பார்வையை செய்யும் போதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்டவர்களை தான் நாம் நாற்றங்கால் இருந்து பிடுங்கி இஸ்ரவேல் தோட்டத்துல நடணும். சரி, இப்படி நல்லா செழித்து வளர்ந்த தோட்டம், அந்த கொடி என்ன கொடுக்க வேண்டும்? அந்த கனி எது? கலாத்தியர் 5:22-23 சொல்கிறது, ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இவை ஆவியின் 9 விதமான கனிகள். இப்படிதான் அதுல நிறைய கொடுக்கணும். சரி, இப்படி கனி கொடுக்கிறோம், அது நல்ல கனியா இருக்கணுமா இல்ல கசப்பான கனியா இருக்கணுமா? நம்ம நல்ல கனி கொடுத்தோம் என்றால் நம்மள ஆண்டவர் என்ன செய்வாரு? ஏசாயா 27:3 சொல்கிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அது ஒருவனும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். நாம் நல்ல கனி கொடுத்தோம் என்றால் இவைகளை, நம் கசப்பான கனி கொடுத்தோம் என்றால் நம்மள என்ன செய்வாரு? ஏசாயா 5:5-6 சொல்கிறது, கர்த்தராகிய நான் இப்பொழுது நான் என் தோட்டத்துக்கு செய்வதை அறிவிப்பேன். அதற்கு வேலியை எடுத்து போடுவேன், அது மேயப்படும். அதற்கு அடைப்பை தகிர்ப்பேன், அது மிதி உண்டு போகும். அதை பாலாக்கி விடுவேன். களை கத்தி எடுக்கப்படாமல் கிளை நறுக்கப்படாமல் போவதால் முள்செடிகள் நிறைஞ்சிலும் முளைக்கும். மழை எதிர்மேல் பெய்யப்பதோடு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆம், நாம் கசப்பான கண்ணி கொடுத்தோம் என்றால் அவர் இதெல்லாம் செய்வார். நாம் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நாம் மிகுந்த கண்ணி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதிப்பாக. ஆமீன். ஹல்லேலூயா. திராட்சை தோட்டத்தை பற்றி அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். இப்பொழுது எனது மகள் வனிசா ராஜாவை அழைக்கிறேன். வனிசா ராஜா எனது மகள் நல்ல அபிஷேகம் பெற்ற பெண். வெளிப்படுத்துதல் 22 அதிகாரத்தையும் 20 நிமிடத்தில் பேசக்கூடிய ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நேரம் கம்மியாக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருப்பாராக. பிலிப்பியர் 4:9 சொல்கிறது, நீங்கள் என்னிடத்திலிருந்து கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருப்பாராக. அவர் சமாதானத்தின் தேவன். ஆகையால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அவர் 7 விதமான சமாதானத்தை குறித்து கூறியிருக்கிறார். முதலாவது சமாதானம் அவர் இரத்தத்தினால் கிடைக்கும் சமாதானம். கொலேசையர் 1:20 சொல்கிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று. இரண்டாவது சமாதானம் மிகுந்த சமாதானம். சங்கீதம் 119:165 சொல்கிறது,
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. மூன்றாவது சமாதானம் பூரண சமாதானம். ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். நான்காவது சமாதானம் பரிபூரண சமாதானம். எரேமியா 33:6 சொல்கிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று. ஐந்தாவது சமாதானம் நதியை போன்ற சமாதானம். ஏசாயா 54:18 ஏசாயா 48:18 சொல்கிறது, இதோ என் கற்பனைகளை கவனித்தீர்களே ஆனால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலவும் இருக்கும். ஆறாவது சமாதானம் பிள்ளைகளின் சமாதானம். ஏசாயா 24:15 சொல்கிறது, 24:13 சொல்கிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏழாவது சமாதானம் தேவ சமாதானம். பிலிப்பியர் 4:6-7 சொல்கிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆம், சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து செல்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. 7 விதமான சமாதானம். சமாதானம், மிகுந்த சமாதானம், பூரண சமாதானம், பரிபூர்ண சமாதானம், பிள்ளைகளின் நதியை போன்ற சமாதானம், பிள்ளைகளின் சமாதானம், தேவ சமாதானம் என்று அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். இப்பொழுது எனது மனைவி சாராள் ராஜா உங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய அழைக்கிறேன். அவர்களை பற்றி நான் சொல்லணும்னா ஒரே வார்த்தை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். பைபிளை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர முழுமையா வாசித்தவங்க எத்தனை பேர்? நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நாள்ல வாசித்து முடிச்சிங்க? ஒரு வருஷம். அவங்க எவ்வளவு நாள்ல வாசித்து முடிச்சிருப்பாங்க சொல்லுங்க? கர்த்தர் கிருபையினால், பெருமையா நான் சொல்லல, உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன், 7 நாள்ல வாசித்து முடிச்சாங்க. கர்த்தருடைய கிருபை. அவங்க நல்லா பிரசங்கியார், ஆனா அவங்களுக்கும் நேரம் கம்மியா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் குடும்பமாய் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய என் தேவன் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக என் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் டேவிட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். வேதாகமத்தில் அநேக ஸ்திரீகளை குறித்து போடப்பட்டுள்ளது. பரிசுத்த ஸ்திரீ, நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ, மதியற்ற ஸ்திரீ. ஒரே ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போம், குணசாலியான ஸ்திரீ. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லச்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். யார் அந்த குணசாலியான ஸ்திரீ? ஸ்திரீக்கு மாத்திரம் கிடையாது, ஆண்களுக்கும் தான். குணசாலியான புருஷன், ஓகேங்களா? யார் அந்த குணசாலியான ஸ்திரீ? குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாளா? கிரீடமாய் இருக்கிறவள் குணசாலியான ஸ்திரீயா? குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். அநேக திருமண வீடுகள், எல்லா திருமண வீடுகளிலும் இந்த வார்த்தை நிச்சயமாய் பிரசங்கிக்கப்படும். யாருக்கு? பெண்ணுக்கு ஆலோசனை சொல்லும்படியாய் சொல்லக்கூடிய வசனம். இதை எடுத்து பேசாத பாஸ்டரே கிடையாது. யார் அந்த குணசாலியான ஸ்திரீ? நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கும் பொழுதும் மாப்பிள்ளை பார்க்கும் போதும் சொல்லுகிறோம், ஒரு குணசாலியான பெண், ஒரு குணசாலியான மகன் வேண்டும் என்று. கேட்கிறோமா இல்லையா? யார் யார் அந்த குணசாலியான ஸ்திரீ? குணசாலியான ஸ்திரீ எப்படி இருந்தா குணசாலியான ஸ்திரீ தெரிஞ்சாதானே நம்ம இருக்க முடியும்? சொல்லுங்க, அப்படித்தானே இல்லையா? இப்படிப்பட்டவள் குணசாலியான ஸ்திரீ. இந்த காரியத்தை செய்தா அவ குணசாலியான ஸ்திரீ என்கிற காரியம் நமக்கு தெரிஞ்சாதான் நாம அப்படி நடக்க முடியும். குணசாலியான ஸ்திரீ இருன்னு சொன்னா எப்படி இருப்பது? கொஸ்டின் வருதா இல்லையா? எப்படி இருப்பது? ஏன்னா குணசாலியான ஸ்திரீயை குறித்து நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 10லிருந்து 31 வசனங்கள் குறித்து மிக அருமையா போடப்பட்டு இருக்கும்.
குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனுக்கு தீமையல்ல நன்மையை செய்கிறாள். ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள், ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், தன் விரலினால் கதிரை பிடிக்கிறாள். இப்படி அநேக காரியங்களை குறித்து போடப்பட்டுள்ளது. யார் அந்த குணசாலியான ஸ்திரீ? எப்படிப்பட்ட செயல் உடையவள் குணசாலியான ஸ்திரீ? அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலி. எந்த பட்டணத்தார்? பெரோவா பட்டணத்தார். எப்படியா வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மனோவாஞ்சையாய், கட்டாயத்தின் பேரில் அல்ல. இன்றைக்கு வேத வசனம் வாசித்தாயா, இன்னைக்கு அதிகாரம் வாசித்தாயா, ஜெபித்தாயா என்று கட்டாயத்தின் பேரில் அல்ல. மனோவாஞ்சையாய் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய குடும்ப காரியங்களையும் உங்களுடைய காரியங்களையும் அந்த வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இதன்படி நான் நடந்திருக்கிறானா, இதன்படி நான் செய்திருக்கிறானா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் யாரோ, எந்த பெண்ணோ அவள் குணசாலி, எந்த ஆணோ அவன் குணசாலியான புருஷன். இப்படி நடக்கிறவள் தான் யாரு? தன் புருஷனுக்கு கிரீடமாயிருப்பாள். இப்படிப்பட்டவள் தான் நீதிமொழிகள் 31:23 சொல்லுகிறது, அவளுடைய புருஷன் தேசத்து மூப்பர்கள் மத்தியில் இருக்கையில், உட்கார்ந்திருக்கையில் எப்படி இருக்கிறான்? பேர் பெற்றவனாய் இருக்கிறான். 28-29 என்ன சொல்லுது? அவள் பிள்ளைகள் எல்லோரும் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். அவள் புருஷனோ அவளை பார்த்து என்ன சொல்லுவான்? அநேக குணசாலிகளை நான் கண்டதுண்டு, நீயோ அவள் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பெண்ணை தான் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? கண்டுபிடிப்பவன் யார்? நீங்க எல்லாம் குணசாலியான ஸ்திரியா நடப்பீங்களா? இப்ப இதை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நான் குணசாலியான ஸ்திரியா நடந்திருக்கனா இதுவரை? இனிமே நடக்கலனா இனிமேல் நடப்பேன். எப்படி இருக்கணும்? முதல் பாயிண்ட், மனோவாஞ்சையாய், மனோவாஞ்சையாய் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதன்படி உங்களுடைய காரியங்களை ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் நீங்க தான் யாரு? குணசாலியான ஸ்திரீ. நீங்க தான் உங்க புருஷனுக்கு கிரீடமாயிருப்பீர்கள். உங்க புருஷன் உங்களை பார்த்து சொல்லுவார், அநேக குணசாலிகளை நான் பார்த்ததுண்டு, நீயோ அவள் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல ஒரு பெண் குணசாலி யாரு சொல்லுங்க பாப்போம்? பெண்ணில எஸ்தர் தானே வந்துரும். ரூத். சரிங்களா? ரூத். ரூத் எப்படிப்பட்டவள்? எந்த ஜாதியை சேர்ந்தவள்? மோவாபியர். அம்மன் மோவாபியர் யாரு? கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அப்படிப்பட்ட ஜாதியை சேர்ந்த ரூத் என்ன செய்யறா? நகோமிக்கு மருமகள் ஆகிறாள். நகோமி சொல்லுகிறா, என் மகன் இறந்து போயிட்டான், நீ உன் தாயினிடத்தில் போனு. இல்ல, நான் போக மாட்டேன். ரூத் 1வது அதிகாரம் 16-17 சொல்றா, உம்மை விட்டு நான் திரும்பி போவதை குறித்து நீர் என்னிடத்தில் பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லுவா. என்ன சொல்லுவா? உம்முடைய தேவன். நகோமி கட்டாயப்படுத்தவில்லை. ரூத் தேவனை அறியாதவள், ஆனால் நகோமி தேவனை ஆராதிக்கிறவள். நீ என்னை பின்பற்றுவதா இருந்தால் என் தேவனை நீ வணங்க வேண்டும் என்று அவள் கட்டாயப்படுத்தவில்லை. ரூத் என்ன செஞ்சா? மனோவாஞ்சை ஏற்றுக்கொண்டாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆகையால் தான் இடிந்து போயிருந்த ரூத்தின் வாழ்க்கையை தேவன் போவாசை கொண்டு கட்டினார். போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்தது யாரு? ஓபேத். ஓபேத்துக்கு பிறந்தது யாரு? ஈசாய். ஈசாய்க்கு பிறந்தது தாவீது. அந்த வம்சத்துல வந்தவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. எந்த ஜாதியை வெறுத்தார்? அம்மோன் மோவாபியர். அந்த ஜாதி ஆசீர்வாதமாக்கப்பட்டது யாரினால்? ஒரு குணசாலியான ஸ்திரீயினால். அதே ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்க, போவாஸ் சொல்வான், மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். நீ குணசாலி என்பதை இந்த ஊர்ல உள்ள எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நீங்க குணசாலியா இருந்தீங்கன்னா, அதே போல சகோதரர்களும் குணசாலியா இருந்தார்களா, உங்கள் வம்சம்
ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நாம் ஒவ்வொருவரும் குணசாலியான ஸ்திரீயாய், குணசாலியான புருஷனாய் இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது 3 செய்தி முடிந்துட்டு 4வது செய்தி. அதுக்காக ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்காதீங்க. சரியான நேரத்தில் நீங்க வீட்டுக்கு போகலாம். சங்கீதம் 37:4 சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Delightful yourself also in the Lord and he shall give you the desires of thine heart. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறாராம். அது வேண்டுதல் என்று போடப்படாமல் வேண்டுதல்கள் என்று போடப்பட்டுள்ளது. இந்த வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறாராம். இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு, இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் இயேசு கிறிஸ்து. உங்க பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது இருதயத்தின் வேண்டுதல்களை இன்று முதல் நிறைவேற்றுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது குடும்பத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது சபையாரின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்றால், ஒவ்வொருத்தரையா கேட்டா நிறைய பேருடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படல. அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு, ஒரு பள்ளியின் மாணவன் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் ஆலயத்தில் ஜெபிக்கிறான். அவன் எப்படி ஜெபிப்பான்? ஆண்டவரே, நான் என்னை ஒரு MBBS டாக்டர் ஆக்கும், IAS கலெக்டர் ஆக்கும், அப்படிதான் ஜெபிப்பான். அப்படித்தானே? அவனுடைய 35வது வயதுல என்ன வேலை பார்க்கிறேன்னு கேட்கிறோம். வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறான். அப்ப அவன் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? இல்லை. சரி, சில பேர் கடன் பிரச்சனை இல்லாம வாழணும்பாங்க. சாகும்போது கடன் பிரச்சனையோட இறந்து போயிருவாங்க. ஆண்டவரே, என் கடன் எல்லாம் மாத்தும் ஆண்டவரே. இறந்து போகும்போது கடன். அப்ப அவங்க இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? இல்லை. இன்னும் ஒரு சில பேர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு பார்ப்பாங்க? குணசாலி. அது இப்ப பிரசங்கத்துல கேட்டதுனால அடிச்சு விடுறீங்க. உண்மையில என்ன பார்ப்பீங்க? நல்ல நல்ல ஸ்டேட்டஸ், வேலை, பணம், ஸ்டைல்லாம் கிடையாது. கடைசியில் எப்படி மாப்பிள்ளை அமையும்? சில பேர் பார்ப்பாங்க, அந்த மாப்பிள்ளையும் அரசாங்க வேலையா இருக்கணும், அவங்க அம்மா அப்பாவும் அரசாங்க வேலையா இருக்கணும். புரியுதா? ஆனா சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடைசியில் எப்படி மாப்பிள்ளை அமையும்? சாதாரண கூலி வேலை பார்க்குற மாக்கள் அமைஞ்சிரும். சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அப்படி, மாப்பிள்ளைக்கு பெண் பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? நல்லா சொல்லுங்க. அழகா இருக்கணும், வேற கலரா இருக்கணும், அழகா இருக்கணும். கடைசியில் எப்படி அமையுது? கருப்பா அமைஞ்சிருது. அப்ப அவங்க இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்றால், வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் சங்கீதம் 37:4 என்ன சொல்கிறது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அதுதான் வாக்குத்தத்தம். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஒரு வாக்குறுதி. ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் போவதற்கு காரணம் என்ன என்பதை பார்த்துவிட்டு, தேவன் நமது இருதயத்தின் வேண்டுதல்களை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை பார்ப்போம். நமது இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? பெருமைங்க. பெருமை தான் பயங்கரமா இருக்குது. யாக்கோபு 4:6 சொல்கிறது, பெருமை பிடித்தவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்,
தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்று 1 பேதுரு 5:5 சொல்கிறது. மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை பிடித்தவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. லூக்கா 18:14 சொல்கிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான் என்று. இந்த வசனத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமது இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு முதல் காரணம் பெருமை தாங்க. பெருமை நிறைய பேருக்கு இருக்கு. ஆண்களுக்குன்னு உள்ள பெருமை என்ன தெரியுமா? கொஞ்சம் கார் வச்சிருக்கிறாங்க, ஒரு பங்களா வச்சிருக்காங்க, சொந்த நிரந்தர வேலையில இருக்கிறாங்க. சென்னையில ஒரு பெரிய சர்ச்சு பேர்லாம் சொல்ல விரும்பல, அந்த சபையில கிட்டத்தட்ட ஒரு 500 விசுவாசி இருப்பாங்க. அந்த சபையில நான் பிரசங்கம் பண்ணும்போது, பிரசங்கம் முடிஞ்சிட்டு ஒரு ஆள் வந்தாரு. பிரதர், நான் யார் தெரியுமா? இந்த சர்ச்சில் நான் தான் முக்கியமான மெம்பர், நான் செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்கிறேன், தலைமைச் செயலகத்துல அரசாங்கத்துல ஒரு உயர் பதவியில் இருக்கிறேன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? நான் தான் சர்ச்சில் முக்கியமான மெம்பர். சர்ச்சில் யாராவது முக்கியமான மெம்பர்னு இருக்காங்களா? எல்லாருமே மெம்பர் தான். பிறந்த குழந்தையும் மெம்பர் தான், பணக்காரங்களும் மெம்பர் தான், ஏழையும் மெம்பர் தான். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெருமையான எண்ணம், நம்ம தான் சர்ச்சில் முக்கியமான மெம்பர். பெருமை. தேவாலயத்துக்குள்ள பெருமை. இரண்டாவது, பெண்களுக்குன்னு உள்ள ஒரு பெருமை. என்ன பெருமை சொல்லுங்க? எப்படிப்பட்ட பெண்களை கையில பிடிக்க முடியாது? ட்ரெஸ் வேற, முடி நீளமா கரெக்டா அடிக்கிறாங்க வேற, அழகு கலரா இருந்தாலும் கையில பிடிக்க முடியாது, அழகா இருந்தாலும் கையில பிடிக்க முடியாது, நகை போட்டாலும் கையில பிடிக்க முடியாது, சேலை நல்லா விலை உயர்ந்த சேலை கட்டினாலும் கையில பிடிக்க முடியாது. காரணம் என்ன? பெருமை. பாருங்க, ஏதாவது ஒரு சாரி வாங்கிட்டாங்கன்னா பெண்கள் தான் பக்கத்துல காட்டுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க அத்தனை பேரையும் அளவு வச்சிருவாங்க, எங்க வீட்டுல தான் இது இருக்குது. காரணம் என்ன? பெருமை. நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு முதல் காரணமே பெருமை தாங்க. பெருமை பிடித்தவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு முதல் காரணம் பெருமை. இரண்டாவது காரணம் வேத வசனத்தை கேட்காமல் இருப்பது. நீதிமொழிகள் 28:9 சொல்கிறது, வேத வசனத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வசனத்தை கேட்கிறதே கிடையாது. பிரசங்கியார் கையில மைக்கு போன பிறகு இவர் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, இவர் எப்போ வெளியே முடிப்பாரு. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, பிரசங்கியார் கையில மைக்கு போன பிறகு மொபைலை நோண்டுவாங்க. சில பேர் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுனாங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டா தெரியவே தெரியாது. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, போன வாரம் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாங்க? போன வாரம் என்ன பிரசங்கம் கேட்டீங்க? அப்படியே சிரிக்கிறாங்க, அப்படியே பார்க்கறாங்க. வாக்குத்தத்த வசனமா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதோ ஒருத்தர் 2 பேர் லைட்டா சொல்றீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஓகே, இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடு. இவ்வளவு பெரிய கூட்டத்துல 2 பேர் தான் பதில் சொல்றீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வேத வசனத்தை கேளாதபடி தன் செவிகளை விலக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஆனா வசனத்தை கேட்கறது இல்லை. ஆண்டவரே எனக்கு வீடத்தாரும், காரத்தாரும், படிப்பத்தாரும், அதைத்தாரும், இதைத்தாரும். ஜெபிக்கிறது நல்லதுதான், ஜெபிக்காதீங்க நான் சொல்லல. ஆனா வசனத்தை கேட்கிறீங்களா? வேத வசனத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நிறைய பேர் ஆலயத்துல பயங்கர பயபக்தியா இருப்பாங்க, பைபிளை திறந்து வச்சிருப்பாங்க, ரொம்ப பரிசுத்தவானா இருப்பாங்க. ஆனா அவங்க மனசு எங்க இருக்கும்? இவர் எப்போ பிரசங்கத்தை பிடிப்பாரு, நம்ம வீட்டில் போய் என்ன சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாமா, மட்டன் சாப்பிடலாமா, கடையில் வாங்கி சாப்பிடலாமா, கடையில் போய் சாப்பிடலாமா, அப்படி மனசுக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கும். வசனத்தை கேட்க மாட்டேங்காங்க. ஆகையினால நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. மூன்றாவது, நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? துன்மார்க்க ஜீவியம். நீதிமொழிகள் 15:8 சொல்கிறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று. Lord detests the sacrifice of wicked. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானதாம். நிறைய துன்மார்க்கர்கள் இப்ப பெருகிட்டாங்க. துன்மார்க்கன்னா யாரு சொல்லுங்க?
சங்கீதம் 1:1 சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடாவாமலும். அப்ப துன்மார்க்கன்னா யாரு? என்னது? எது? பாவம் செய்கிறவன் துன்மார்க்கன். வேற சில பேர் ஞானஸ்நானம் எடுக்காதவன் துன்மார்க்கன்ங்கிறாங்க, பாவம் செய். ஆனா துன்மார்க்கன் என்றால் சங்கீதம் 37:21 சொல்கிறது, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் இருக்கிறான். அவன் கடன் வாங்குவான், திருப்பி கொடுக்க மாட்டான். அவன் ஆலயத்துக்கு தான் வருவான், ஜபம் பண்ணுவான், வசனத்தை கேட்பான். கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க கூடாதுங்க. சில பேர் அந்த பழக்கமாவே இருக்குது. அதுவும் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு அதை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு கேட்பாங்க, பிரதர் ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுங்க, ஒரு வாரத்துல திருப்பி தரேன். ஒரு வாரம் ஆனாலும் திருப்பி தர மாட்டாங்க, 2 வாரம் ஆனாலும் திருப்பி தர மாட்டாங்க, 10 வருஷம் ஆனாலும் திருப்பி தர மாட்டாங்க. அந்த திருநெல்வேலி பக்கம் ஒரு பாஸ்டர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு விசுவாசி என்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கினாங்க. எவ்வளவு வாங்கினாங்க? 25,000 ரூபாய் கடன் வாங்கினாங்க. ஒரே மாசத்துல திருப்பி தரேன்னு சொன்னாங்க. 8 மாசம் ஆகியும் திருப்பி தரல. இருந்தாலும் சபைக்கு வராங்கன்னு சொல்லி கண்டுக்கிடாம இருந்தேன். விசுவாசி அவங்க தர நேரத்துல தரட்டும் அப்படின்ட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு சபைக்கு ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. அந்த கடனை அவங்க திருப்பி தந்தா நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாமே நினைச்சு அந்த விசுவாசிட்ட அந்த கடனை திருப்பி தாங்கன்னு கேட்டேன். அவ்வளவுதான். உடனே சர்ச்சை விட்டு போயாச்சு. அதோடு மாத்திரமல்ல, பாக்குற ஆள்கிட்டலாம் தப்பா பேசுறது. பாஸ்டர்ஸ்ட கடன் வாங்குறது எவ்வளவு மோசமான பழக்கம் தெரியுமா? மோசமான பழக்கம். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, பாஸ்டர் கடன் வாங்கிட்டாங்க. காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, பாஸ்டர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் யாருடைய குணம்? கரெக்ட். அடுத்தவர்கள் பணத்திற்கு ஆசைப்படுகிறவன் துன்மார்க்கன். அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படுகிறவன் துன்மார்க்கன். அடுத்தவர்கள் மனைவிக்கு ஆசைப்படுகிறவன் துன்மார்க்கன். இந்த துன்மார்க்க ஜீவியம் ஒவ்வொருவரை விட்டு அகன்று போக வேண்டும். சுவிசேஷ தடைக்கு காரணம் துன்மார்க்க ஜீவியம் தான். இன்னொரு துன்மார்க்கனா யார் தெரியுமா? சாப்பாட்டுக்கு அலைகிறவன். யோபு 15:23 சொல்கிறது, அவன் அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அலைந்து திரிகிறானாம். எங்கே சாப்பாடு எங்கே கிடைக்கும்? ஒரு சபையில ஒரு பணக்காரங்க வீட்டுக்கு கூடன்னு சொல்லி பாஸ்டர் சொல்லிட்டா போதும், சபையில 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேரும் போயிருவாங்க. எதுக்கு சொல்லுங்க? சாப்பாடு. பணக்காரன் வீட்டுக்கு போனா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பிரியாணி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் கிடைக்கும். பார்சலும் அள்ளிட்டு போவாங்க சில பேர். அதே இது ஏழை எளியவங்க வீட்டுல ஜெப கூட்டம்னா போக மாட்டாங்க. ஏன்? சாப்பாட்டுக்காக அலைகிறார்கள். சில ஜெப கூட்டத்துல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், பணக்காரங்க வீடு அப்படின்னு, ஏழை வீடு யாருன்னு எதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பாங்க? உதாரணத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர் பேர், அவர் பேர் மோசஸ்ன்னு வச்சுக்கோங்க. மோசஸ் வீட்டுல போய் ஜெபிப்பாங்க. ஆண்டவரே மோசஸ் ஆசீர்வதியும், சோதரம் சோதரம் சோதரம். மனசுக்குள்ள எப்போ ஜெப கூட்ட முடியும்? அவர் மட்டன் பிரியாணி வச்சிருப்பாரா, சிக்கன் பிரியாணி வச்சிருப்பாரா? சோதரமாடவரே சோதரமாடவரே, பாஸ்டர் மோசஸ் பிரதர் மோசஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, சோதரமாடவரே சோதரமாடவரே. எப்போ சாப்பாடு, எப்போ சாப்பிடலாம்? துன்மார்க்கனுடைய இருதயம் பணத்திலும் சாப்பாடிலும் இருக்கிறது. அவன் அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அலைந்து திரிகிறானாம். நிறைய வீட்டு கூட்டத்துல உங்க வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு காரணம் இதுதான். அப்ப நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு முதல் காரணம் பெருமை, இரண்டாவது காரணம் வேத வசனத்தை கேட்காமல் இருப்பது, மூன்றாவது காரணம் துன்மார்க்க ஜீவியம், நான்காவது ஒரு காரணம் ஞானமின்மை. ஞானம் கிடையாதுங்க. பிரசங்கி 8:5 சொல்லுகிறது, கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். சரியான நேரத்துல சரியான காரியத்தை செய்கிறவன் ஞானி. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஞானம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 47 வயசுல பிரதர் நான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எத்தனை வயசுல? 48 வயசுல. காரணம் என்ன?
ஞானம் இல்லை. ஆலயத்துல இன்னைக்கு சபையோட இன்னைக்கு ஆராதனை நேரம் என்ன நேரம் சொல்லுங்க ஆரம்பிக்குது? 9:30க்கு கரெக்டா உள்ள வந்துட்டேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இப்படி தூக்க கூடாது, நல்லா தூங்குங்க. லேட்டா வந்தேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. பிரதர் 9:30க்கு அப்புறம் தான் நான் வந்தேன். 9:35, 9:40. எதுக்கு லேட்டா வந்தீங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. வீட்டுல இருந்து லேட்டா கிளம்புங்க. நீங்க எதுக்கு லேட்டா வந்தீங்க? ஆட்டோ வர லேட் ஆயிட்டு. வேற கை தூக்குங்க. நான் தப்பா பேசல. நீங்க எதுக்கு லேட்டா வந்தீங்க? ஓகே ரைட். வேற ஜென்ஸ் பக்கம் எல்லாரும் கை தூக்குங்க. லேட்டா வந்தவங்களும் கை தூக்குங்க. நான் யாரும் தப்பா நினைக்கல. நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க? நீங்க ஏன் லேட்டா வந்தீங்கன்னு சும்மா வீட்டுல இருந்து நல்லா கவனிங்க. லேட் ஆகிறதுக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு காரணம் என்னன்னா, சமைக்க லேட் ஆயிட்டு, வீட்டுல இருந்து கிளம்ப லேட் ஆயிட்டு, பஸ்ல வர லேட் ஆயிட்டு, ஆட்டோவுல வர லேட் ஆயிட்டு. ஆனா வசனம் சொல்கிற ஒரு காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் சொல்கிற காரணத்திற்கும் வசனம் சொல்கிற காரணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அப்போ என்ன இல்லை உங்களுக்கு லேட்டா வந்தவங்களுக்கு, நான் உங்களை குறை சொல்லல, வசனத்தின்படி ஞானம் இல்லை. நான் என்ற ஒரு பிரசங்கம் இருக்குது, முட்டாள்தனத்திலிருந்து விடுதலை தரும் இயேசு கிறிஸ்துன்னு. அதை நான் இப்ப பண்ணேன்னா எல்லாரும் என்னை திட்டிருவீங்க. அதனாலதான் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். சொல்ற புரியுதா? நல்லா கவனிங்க. நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு காரணம் சரியான நேரத்துல ஆலயத்துக்கு வரலங்கிறது ஒரு காரணம். எங்கிறது முதலா போயிருவாரா? ஓகே, 9:30க்கு ஆராதனைன்னு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா 9:20க்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. அது ஒரு வருஷம் செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க பெறுகிற ஆசீர்வாதத்தை பாருங்க. சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்கிறவன் ஞானி. சில பேர் 60 வயசுல கேட்பாங்க, பிரதர் நான் PhD பண்ணலாம்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்? நான் ஏன் சொல்றேன்னா, அந்தந்த வயசுல அதன் காரியத்தை செய்ய வேண்டும். அதுதான் ஞானம். அப்ப நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு 4 காரணம். 1 பெருமை, இன்னொன்னு வேத வசனத்தை கேட்காமல் இருப்பது, 3வது துன்மார்க்க ஜீவியம், 4வது ஞானம் இல்லை. இந்த 4 நம்மளை விட்டு போயிட்டுனா தேவன் நமது இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். இதுவரை பார்த்தது நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை பார்க்க தேவன் கிருபை செய்தார். நமது இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மார்க் 11:24 சொல்கிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. ஜெபத்துல எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். மாசம் 10,000 ரூபாய் தான் வருமானம் இருக்கும். ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே ஒரு பங்களாவை தாரும், ஒரு பங்களாவை தாரும். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு எப்படி பங்களா அப்படின்னு மனைவி அவிசுவாசமா பேசினா அவ்வளவுதான், ஜெபம் போயிட்டு. இல்ல கணவர் அவிசுவாசமா பேசினா அவ்வளவுதான். நல்லா கவனிங்க, விசுவாசம் நமக்கு தேவை. நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படணும்னா விசுவாசம் நமக்கு தேவை. அடுத்து நமக்கு என்ன தேவைன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். யோவான் 14:14 சொல்கிறது, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். அவருடைய நாமம் என்றால் என்ன? அவருடைய நாமம் என்றால் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், வெளிப்படுத்துதல் 19:13 சொல்கிறது, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருப்பார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தை தான். உங்களுக்கு வேலை இல்லையா? 2 தெசலோனிக்கேயர் 3:10 சொல்கிறது, வேலை செய்ய மனது இல்லாமல் இருக்கிறவன் சாப்பிடவும் கூடாது என்று வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தின்படி எங்களுக்கு வேலையை தந்த ஆசீர்வதியும் ஆண்டவரே, அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு வருமானம் இல்லையா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தாரும் என்று கேளுங்கள்.
உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லையா? வியாதியோடு இருக்கிறீர்களா? எரேமியர் 33:6 சொல்கிறது, அவர் அவர்களுக்கு சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த இப்படி வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதுதாங்க அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிப்பது. அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் நமது இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். அடுத்து நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படணும்னா வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். நிறைய பேர் பைபிளை கையில வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்போதும் பைபிளை கையில வச்சிருப்பாங்க. இப்படிதான் வச்சிருப்பாங்க. இப்ப வெளியே இருந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அவங்க பயங்கரமா பைபிள் வாசிக்கிற ஆளு அப்படின்ட்டு. அது பெரிய பைபிளா வச்சிருப்பாங்க. இப்படிதான் வச்சிருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா அவங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க. அதுதான் மேட்ரு. படுக்கும் போது தலையான பக்கத்துல கூட பைபிளை வைப்பாங்க. எதுக்கு? பேய் வந்துடக்கூடாது, நாய் குலைக்க கூடாது. பைபிளை எப்படிலாம் பயன்படுத்துறாங்க பாருங்க. அப்போ அந்த வசனத்தை மனப்பாடம் பண்றாங்களான்னு பார்த்தா இல்ல. யோவான் 15:7 சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ இந்த வசனம் எங்க நிலைத்திருக்கணும்னா நம்ம இருதயத்துல, நம்ம ஆத்மாவில நிலைத்திருக்கணும். இப்ப மழை வரல. பைபிள்ல மொத்தம் எத்தனை வசனம் இருக்கு சொல்லுங்க? தெரியாதவங்க எழுதிக்கோங்க. 31,102 வசனம் இருக்குது. இந்த 31,102 வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இப்ப மழை வரல, இப்படியே மழை வருவதாக அப்படின்னு சொன்னா மழை வந்துடும். இந்த 31,102 வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். அப்போ வசனத்தை மனப்பாடம் செய்வோமேனால் தேவன் நமது இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். அது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேற்றுவார். அடுத்து பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். யோபு 42:10 சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். உங்களுக்கு கடன் பிரச்சனையா? யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு இருக்காங்க அவங்க பேரை எழுதி வச்சு ஜெபிங்க. உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா? யார் யாரெல்லாம் வீடு இல்லாம இருக்காங்க அவங்க பேரை எழுதி வச்சு ஜெபிங்க. உங்களுக்கு வேலை இல்லையா? யார் யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்காங்க அவங்களுக்காக ஜெபிங்க. பிறருக்காக ஜெபிக்கும் போது தேவன் நமது சிறையிருப்பை மாற்றுகிறார், நமது கஷ்டத்தை மாற்றி போடுகிறார். அடுத்து தான தர்மம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 10, 30, 31 ஆகிய வசனத்தை வாசித்து பார்ப்போமேயானால் கர்த்தருடைய தூதன் கொர்நேலியுவை பார்த்து சொல்கிறார், கொர்நேலியுவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் தான தர்மம் தேவனுடைய சந்நிதியில் நினைவுபடுத்தப்பட்டது. தான தர்மம் செய்தால் தேவன் நமது இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். அடுத்து நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படணும்னா என்ன செய்யணும்? குடும்ப ஜெபம். கணவன் இன்னைக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கிறதே கிடையாது. நிறைய குடும்பத்துல ஆலயத்துக்கு கூட ஒண்ணா வந்துருவாங்க, ஆனா வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? ஆதியாகமம் 25:21 வாசித்து பார்ப்போம். ஈசாக்கு ரெபேக்காளுக்காக வேண்டுதல் செய்த போது ரெபேக்காள் கர்ப்பவதி ஆகிறார். லூக்கா 1:13 வசனத்தில் கர்த்தருடைய தூதன் சகரியாவை பார்த்து சொல்கிறார், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். கணவர் ஜெபத்தின் நிமித்தம் மனைவியை ஆசீர்வதிக்கிறார், மனைவி ஜெபத்தின் நிமித்தம் கணவரை ஆசீர்வதிக்கிறார். அப்போ குடும்ப ஜெபம். பிள்ளைகள் ஜெபத்தின் நிமித்தம் பெற்றோரை ஆசீர்வதிக்கிறார், பேர பிள்ளைகள் ஜெபத்தின் நிமித்தம் தாத்தா பாட்டியை ஆசீர்வதிக்கிறார், தாத்தா பாட்டி ஜெபத்தின் நிமித்தம் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். குடும்ப ஜெபம், கணவன் மனைவி பிள்ளைகள். அண்ணன் தம்பி குடும்பமா இருந்தாலும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது சேர்ந்து ஜெபம் பண்ணி ஒன்னா சாப்பிட கத்துக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது. ஜென்ம விரோதிகளா அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அக்கா தங்கச்சிகள் இருக்காங்க. அப்போ இணைந்து ஜெபிக்கும் போது, குடும்ப ஜெபம் செய்யும் போது தேவன் நமது இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். அடுத்து நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படணும்னா என்ன செய்யணும்? பைபிள்ல நிறைய பேருடைய வேண்டுதலை நிறைவேற்றினார். அன்னாளின் வேண்டுதலை நிறைவேற்றினார், சாலமோனின் வேண்டுதலை நிறைவேற்றினார், எலியா தீர்க்கதரிசியின் வேண்டுதலை நிறைவேற்றினார். நிறைய சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் ஒரு 2 முக்கியமான பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். தேவன் சாலமோனின் வேண்டுதலை நிறைவேற்றினார். 1 ராஜாக்கள் 3
5வது வசனத்தில் கிதியோனிலே தேவன் சாலமனுக்கு தரிசனமாகி நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று கேட்கிறார். உடனே சாலமன் ராஜா என்ன சொல்கிறார்? அதே அதிகாரம் 7வது வசனத்துல, நீர் என் தகப்பானாக தாவீதின் சந்நிதியில் என்னை ராஜாவாக்கினீர், நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறார், எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே. ஒரு இஸ்ரவேல் தேசத்தின் அரசர், செல்வ செழிப்பு உள்ள தேசம் இஸ்ரவேல் தேசம். இப்படிப்பட்ட தேசத்தின் அரசர் சொல்கிறார், நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் எண்ணிக்கைக்கு அடங்காததுமான உமது ஜனத்தின் நடுவில் நான் இருக்கிறேன். ஆகவே உமது ஜனங்களை நன்மை தீமை என்னதென்று வரையறுக்கத்தக்கதாக அறிய அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்கிறார். உடனே இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது என்று 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தேவன் சொல்கிறார். நீ ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. நீடித்த நாட்களை கேளாமலும் நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானம். இன்னைக்கு நிறைய பேர் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு ஞானம் வேணும், எனக்கு ஞானம் வேணும். ஆனா சாலமன் ராஜா எனக்கு வேணும்னு கேட்கல, ஜனங்களை வழிநடத்த எனக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவரே நான் எம்பிபிஎஸ் படிக்கணும், ஆண்டவரே நான் டாக்டர் ஆகணும், ஆண்டவரே எனக்கு நல்ல படிப்பை தாரும், ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க. இப்படிதான் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். இப்படி கேட்டது சாலமன் ராஜா மட்டும்தாங்க. உடனே தேவன் சொல்கிறார், உன் சத்துருக்களின் பிராணனை கேட்காமலும், நீடித்த ஆயுசை கேட்காமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும் இதை கேட்டபடி நான் இதை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்பு இருந்ததும் இல்லை, உனக்கு பின்பு எழும்புவதும் இல்லை. சாலமனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதே அப்படிதான் சொல்றாரு, ஞானத்துல உனக்கு சரியானவன் உனக்கு முன்பும் கிடையாது பின்பும் கிடையாதுட்டாரு. தேவன் சாலமனுக்கு சொன்னதை செய்தாரா? செய்தார். என்னாகமம் 23:19 சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற தேவன் மனபத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தம் நிறைவேற்றாதிருப்பாரா? ஜீசஸ் இஸ் தி லார்ட் ஆஃப் வாக் தி டாக். இயேசு கிறிஸ்து சொல்கிறதை செய்கிறவர் என்பதை சாலமனின் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டினார். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்ப்போமினால், சாலமனின் இருதயத்தில் தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் சகல தேசத்தாரும் அவன் முகதர்சனத்தை நாடினார்களாம். தேசத்தார்னா யாரு? சாலமன் ராஜா இங்க பேசிட்டு இருக்காருன்னா அமெரிக்கால இருந்து ஒரு கூட்டம், இலங்கையில இருந்து ஒரு கூட்டம், லண்டன்ல இருந்து ஒரு கூட்டம் வந்ததாம். காரணம் என்ன? சாலமோனின் இருதயத்தில் தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு. 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்ப்போமேனால், சாலமோனின் இருதயத்தில் தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் சகல ராஜாக்களும் அவன் முக தரிசனத்தை தெரிந்தனர். ராஜாக்கள்லாம் யாரு? எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், பிரதம மந்திரி, சவுதி அரேபியா மன்னர், அமெரிக்க அதிபர், லண்டன் அதிபர் எல்லாம் வந்தாங்களாம் சாலமோனின் இருதயத்தில் தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு. சாலமோனின் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதற்கு 2 காரணங்க. 1 தாழ்மையான ஜெபம், இன்னொன்னு பொதுநல ஜெபம். தாழ்மையான ஜெபமும் பொதுநல ஜெபமும் நாம் செய்வோமேயானால் தேவன் நமது இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். அன்னாளின் வேண்டுதலை தேவன் நிறைவேற்றினார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்ப்போமேனால், அன்னாள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார் என்று போடப்பட்டுள்ளது. இருதயத்தை ஊற்றி. அன்னாள் என்ன வேணும்னு கேட்டாங்க? குழந்தை. அந்த காலத்துல குழந்தை இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? மதிக்கவே மாட்டாங்க. மலடின்னு பேரு. ஆலயத்துல வந்து இப்படி உட்கார முடியாது. அவமானம், நிந்தை அத்தனையை சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த போது தேவன் அன்னாளுக்கு என்ன கொடுத்தாரு? ஆண் குழந்தை மாத்திரமல்ல, சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசியை கொடுத்தார். எஸ், அன்னாளின் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதற்கு காரணம் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பது. கல்லூரி வாழ்க்கையில் நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது எங்க குடும்பம் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பம். திரைப்படங்களை பார்ப்பது, நண்பர்களுடன் ஊர் சுத்துவது, இது போன்ற காரணத்தினால் கல்வியில் நான் படுதோல்வி அடைந்தேன்.
பிஃபார்ம் முதலாவது ஆண்டு படிக்கும்போது 3 சப்ஜெக்ட் அரியர். அரியர்னா என்னது? எத்தனை பேர் காலேஜ் படிக்கிறீங்க? எத்தனை பேர் இப்படி தூக்காதீங்க, நல்லா தூங்குங்க. எத்தனை பேர் காலேஜ்ல படிக்கிறீங்க? ஸ்கூல்ல எத்தனை பேர் படிக்கிறீங்க? ஓகே, நல்லா கவனிங்க. படுதோல்வி அடைந்தேன். பிஃபார்ம் முதலாவது ஆண்டு படிக்கும்போது 3 சப்ஜெக்ட் அரியர். இரண்டாவது ஆண்டு படிக்கும்போது 5 சப்ஜெக்ட் அரியர். மூன்றாவது ஆண்டு படிக்கும்போது 3 சப்ஜெக்ட் அரியர். பயோகெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல 4 முறை எழுதியும் தோல்வி. என் வாழ்க்கை முழுவதும் தோல்வி 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 தோல்விதான். நான் சந்தித்த தோல்வியை போல யாரும் தோல்வியை சந்தித்திருக்க மாட்டார்கள். இங்க உள்ளவங்க யாருமே சந்தித்ததற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த சமயத்தில் என்னுடன் படித்த மாணவர்கள் சொல்வார்கள், உன்னால் ஒரு டிகிரி கூட பாஸ் பண்ண முடியாது. கல்லூரி பேராசிரியர்கள், முதல்வர், கல்லூரி பிரின்சிபால் சொன்னார்கள், உன்னால் படிக்க முடியாது என்று. கல்லூரி பேராசிரியர் சொன்னார்கள், உன்னால் படிக்க முடியாது என்று. எங்க குடும்பம் ஜாதகத்தின் மீது நம்பிக்கை. ஜோசியக்காரன் போய் கேட்ட பொழுது ஜோசியக்காரன் சொல்லிட்டான், ஜாதகத்துல என்ன இருக்குன்னா 7.5 சனி இருக்குது. என்ன இருக்குது? அதனால ஒரு டிகிரி கூட பாஸ் பண்ண முடியாது. கைரேக ஜோசியன், படிப்பு ரேகை கட்டா இருக்குது, அதனால ஒரு டிகிரி கூட பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த சமயத்தில் தான் நான் வாழ்வதா சாவதா என்கின்ற எண்ணம் எனக்குள் அதிகமாக ஏற்பட்டது. அப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷம் எனக்கு அறிவிக்கப்பட்டது. நீதிமொழிகள் 28:13 படி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் செய்த பாவத்தை மன்னியும், நான் செய்த அக்கிரமத்தை மன்னியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் கேட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்தார், என் சாபத்தை நீக்கி போட்டார். உடனே வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று யோவான் 7:49 சொல்கிறது. வேதத்தை அறிய வேண்டும் என்கின்ற வெறி எனக்குள் ஏற்பட்டது. இந்த பைபிள் வசனத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை முழங்காலே நின்று 41 நாட்களில் வாசித்து முடிக்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. எப்பொழுது இந்த பயோகெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் 4 முறை எழுதிய தோல்வி அந்த சமயத்தில், உடனே இயேசு கிறிஸ்துவுடன் கேட்டேன், ஆண்டவரே, நான் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறேன், ஞானம் இல்லாமல் இருக்கிறேன், அந்த டிகிரி பாஸ் பண்ணணும்னு கேட்கல, டாக்டரேட் டிகிரி முடிக்கணும்னு கேட்டேன். அப்ப டாக்டரேட் டிகிரினா சாதாரண விஷயம் அல்ல. உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு தத்தம், சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உடனே அந்த நாள்ல, எந்த நாள் அந்த பயோகெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் 4 முறை எழுதியும் தோல்வி, அந்த நாள்ல என்னுடைய டைரியில டாக்டர் ராஜா PhD எழுதிட்டு அதுக்கு மேலோடி இந்த வசனத்தை எழுதினேன், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று. இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்னதை செய்தாரா? என்னாகமம் 23:19 சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற தேவன் மனுபுத்திரரும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாராம். ஜீசஸ் இஸ் தி லார்ட் ஆஃப் வாக்கு டாப். இயேசு கிறிஸ்து சொல்கிறதை செய்கிறவர் என்பதை என் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டினார். பிஃபார்ம் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ண கிருபை செய்தார். MBA இன்டர்நேஷனல் பிசினஸ் அழகப்பா யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ண கிருபை செய்தார். PhD இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MS யூனிவர்சிட்டியில் எந்த லஞ்சமும் இல்லை, எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை, உயர்கல்வி அமைச்சர் கையால் அவார்டு வாங்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியில் டாக்டர் ராஜாவாக நிற்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா PhDக்கு மேல போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் PhDக்கு மேல, அதுல காலேஜ் ப்ரொஃபசர், பிரின்சிபால், PhD முடிச்சவங்க எல்லாரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. வேகன்சி 1 26 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. கர்த்தர் என்னை தான் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, MA கிறிஸ்டியன் ஸ்டடி முடிக்க கிருபை செய்தார், MA இங்கிலீஷ் முடிக்க கிருபை செய்தார், MA போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். கடந்த வருடம் நவம்பர் மாதம் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் என்று இப்பொழுது இருக்கிற கவர்னர் கையால் அவார்டு வாங்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, என்னுடன் படித்த மாணவர்கள்ல முதலாவது டாக்டரேட் டிகிரி முடித்தவனும் நான் தான், உயர்கல்வி அமைச்சர் கையால் அவார்டு வாங்கியதும் நான் தான், கவர்னர் கையால் அவார்டு வாங்கியதும் நான் தான். ஜோசியக்காரன் என்ன சொன்னான்? 7.5 சனி இருக்குது, ஒரு டிகிரி கூட பாஸ் பண்ண முடியாதுன்னு. கைரேகக்காரன் என்ன சொன்னான்?
படிப்பு இன்னைக்கும் படிப்பு ரேகை கட்டாயம் தாங்க இருக்கு. நீங்க இந்த பேண்ட் சட்டை எல்லாம் கலத்திட்டு கொஞ்சம் அழுக்கு சட்டையோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஜோசியக்காரன் கரெக்டா, ஏன்னா ஜோசியக்காரன் வந்து ஆளை பார்த்து குறி சொல்றான், படிப்பு ரேகை கட்டாயம் இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் கட்டளைகளா நமக்கு விரோதமாக இருந்த தலையெழுத்தை, கையெழுத்தை குலைத்து, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து பார்ப்போமேனால், கட்டளைகளா நமக்கு எதிராகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராமல் எடுத்து அவைகளின் மேல் சிலுவையின் ஆணி அடித்து அவைகள் மேல் வெற்றி சிறக்க பண்ணினார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கையெழுத்தை, அதாவது கைரேகை என்கின்ற தலையெழுத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, நமக்கு விரோதமாக இருந்த தலையெழுத்து எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து எனக்கு பல பட்டங்களை கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, நான் எந்த கல்லூரியில் தோல்வி அடைந்தனோ, எந்த கல்லூரியில் அவமானப்பட்டேனோ, அதே கல்லூரி 55th நேஷனல் பார்மசி வீக் செலிப்ரேஷன் 2016 என்னை சீஃப் கெஸ்டாக வரவழைத்தது. ஹல்லேலூயா. நான் படித்த கல்லூரியில் சீஃப் கெஸ்டா போயிருக்கிறேன். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 4 முறை போயிருக்கிறேன். 5வது முறையும் போக தேவன் கிருபை செய்தார், கிருபை செய்வார். வாழ்நாள் முழுவதும் நான் அந்த கல்லூரிக்கு சென்று சீஃப் கெஸ்டாக போவேன், கல்வி சேவை செய்வேன். ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க, டாக்டர் ராஜா ஹேஸ் கான்டக்டட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இன் அவர் காலேஜ். கல்வி வளர்ச்சி நிகழ்ச்சி நடத்தினார் என்று. படுதோல்வி அடைந்த ஒரு மாணவனை கூப்பிடுவார்களா? அதுவும் ஒரு முறை அல்ல, 4 முறை கூப்பிடுவார்களா? 4 முறை சீஃப் கெஸ்டாக போக முடியுமா? அவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு பல பட்டங்களை கொடுத்தது. இதுவரை 1,35,000 மாணவர்களுக்கு அதிகமாக கல்வி சேவை செஞ்சிருக்கிறேன். ஆதாரம், போட்டோ, வீடியோ எல்லாமே இருக்குது. அவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு பல பட்டங்களை கொடுத்தது. எந்த லஞ்சமும் இல்லை. இன்னைக்கு படிக்கணும்னா லஞ்சம் வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, கஷ்டப்படுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனால் அவருடைய வாக்குத்தத்தம் பல பட்டங்களை கொடுக்கும் என்பதை நான் உணர்ந்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும், அது அந்த பாடல்ல 2வது வரி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் பல பட்டங்கள் தந்திடுமே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் பல பட்டங்கள் தந்திடுமே. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் கல்வியில் வெற்றி பெறலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் கல்வியில் வெற்றி பெறலாம். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். தோல்வி இல்லை, வெற்றி வெற்றி, தோல்வி இல்லை, வெற்றி. ஆண்டவர் கல்வியில் பல வெற்றிகளை கொடுத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் பல இடங்களில் கல்வி சேவை செய்ய நான் போய்கிட்டே இருக்கிறேன். இறுதியாக தேவன் நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படணும்னா ஊழியர்களின் ஜெபம் தேவை. நிறைய பேர் ஊழியக்காரங்க கொஞ்சம் ஒரு பாட்டு பாட வாய்ப்பு கொடுத்தா போதும். சர்ச்சில் நடக்கிற ஒரு கெட்ட பழக்கத்துக்கு தான், பாட்டு பாட கொடுத்துட்டா போதும். பாட்டை கேட்கிறவங்களும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. உங்க பாட்டோட, பாஸ்டர் பாட்டோட உங்க குரல் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டு போயிருவாங்க. உடனே இவங்களுக்குள்ள பெருமை வந்துடும். நான் தான் பாட்டு பாடுவேன், நான் யார்கிட்டையுமே ஜெபிக்க மாட்டேன் பிரதர், எனக்கு நானே ஜெபிச்சிருவேன் பிரதர். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18, 19, 20, 23 வாசித்து பார்ப்போமே. ஆனால் அங்கே மரித்த மகன் உயிரோடு எழும்புகிறான். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32, 33, 34, 35 வாசித்து பார்ப்போமேனால் அங்கே எலிசா தீர்க்கதரிசி ஜெபித்த போது மரித்த மகன் உயிரோடு எழும்புகிறான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி ஜெபித்த போது மரித்த மகன் உயிரோடு எழும்புகிறான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஜெபித்த போது மரித்த தபிதாள் உயிரோடு எழும்புகிறார்கள். அப்போ நமது வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால், நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், ஊழியர்கள் நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியர்கள் நமக்காக ஜெபிக்கும் போது தேவன் நமது
தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் நமக்காக ஜெபிக்கும் போது தேவன் நமது இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த தேவ செய்தியில் நாம் அறிந்து கொண்டது, நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு 3 காரணம். முதல் காரணம் பெருமை, 2வது காரணம் வேத வசனத்தை கேட்காமல் இருப்பது, 3வது காரணம் துன்மார்க்க ஜீவியம், 4வது காரணம் ஞானம் இல்லை. நமது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படணும்னா என்ன தேவை? விசுவாசம் தேவை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும், வேத வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும், பிறருக்காக ஜெபிக்க வேண்டும், குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், அன்னாளை போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும், சாலமோனை போல பொதுநல ஜெபம், தாழ்மையான ஜெபம் நாம் ஏறெடுக்க வேண்டும். தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் நமக்காக ஜெபிக்க வேண்டும். இது நடக்குமையானால் நமது இருதயத்தின் வேண்டுதல் 100% தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றினார். பாத்தீங்கன்னா, நான் திருமணத்தின் போது கூட வேத வசனத்தை முழுமையாக வாசித்த ஒரு பெண் வேண்டும் என்று நினைத்தேன். அது பெரிய சாட்சி. நேரம் இல்லை, அதனால நல்ல வசனம் தெரிந்த ஒரு மனைவியை தேவன் கொடுத்திருக்கிறார். குடும்பமாக நாங்கள் இன்றைக்கு ஊழியம் செய்கிறோம். நான் அதை என்றைக்கும் சாட்சியாக சொல்வேன். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படிடுவோம். ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருப்பது, ஆலயத்துக்கு லேட்டா வந்தவங்களாம் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் லேட்டா வந்துட்டு ஆட்டோக்காரங்க மேல போய் சொல்லிட்டேன், ஆட்டோக்காரங்க மேல பழி போட்டுட்டேன், லேட்டா வந்துட்டு பைக் மேல பழிய போட்டிருக்கிறேன். நான் லேட்டா வந்ததுக்கு காரணம் எனக்கு ஞானம் இல்லை. ஆண்டவரே, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. கடன் வாங்கி திருப்பி கொடுக்கலன்னா மன்னிப்பு கேளுங்க. பெருமை இருக்குமேனால் மன்னிப்பு கேளுங்க. வேத வசனத்தை கேட்காமல் இருப்பீர்களே ஆனால் மன்னிப்பு கேளுங்க. மன்னியும் 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 ஆண்டவரே. நாங்கள் செய்த பாவத்தை மன்னியும், நாங்கள் செய்த அக்கிரமத்தை மன்னியும். வந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். உம்முடைய ஞானம், உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதியும். வேத ஞானம் இயேசுவே, உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும், எங்களை வழி நடத்தும். இயேசுப்பா, இப்பொழுது உம்முடைய ஜனங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட கிருபை செய்யும். யார் யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு கர்த்தர் சொந்த வீடை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. சொந்த வீடை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. சொந்த வீடை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல, யார் யாரெல்லாம் நகை கடன், யார் யாரெல்லாம் நகை கடன், யார் யாரெல்லாம் கல்வி கடன், பக்கத்து வீட்டு கடன், எதிர்த்து வீட்டு கடன், ஹோம் லோன், கிரெடிட் கார்டு கடன், அத்தனை கடனும் நீங்கி செல்வ செழிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தந்து ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் வியாதியோடு இருக்காங்களோ, சர்க்கரை நோய், கண் வியாதி, கண் புரை, அது ஹேர் லாஸ், முடி கொட்டுது, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இருதய நோய், கிட்னி ஃபெயிலியர், அனைத்து வியாதியிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. பெண்களுக்கு நின்று உள்ள அந்த கர்ப்பப்பை பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை, மார்பக பிரச்சனை, அத்தனை வியாதியிலிருந்தும் நீர் சுகத்தை தந்து ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவருடைய இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்பட கிருபை செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்காக உமது சமூகத்தில் வருகிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை தாரும். விசேஷமாக படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மெரிட் சீட்ல படிக்க கிருபை செய்யும். மெரிட் சீட்ல பாஸ் பண்ண கிருபை செய்யும். நாங்க ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே, யாராவது உதவி செய்வாங்களா என்று யார்கிட்டையும் தேடி போக கூடாது. உமது சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்று பல பட்டங்கள் வாங்க கிருபை செய்யும். பிள்ளைகளின் எதிர்காலம் செழிப்படைவதற்கு பெற்றோருக்கு விசேஷத்தை ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தை தாரும். விசேஷமாக பாஸ்டர் டேவிட் அவர்களுக்காக நன்றி. சபையை ஆசீர்வதியும். போரூர் பகுதியில் மாத்திரமல்ல, தமிழகம் எங்கும், இந்தியா முழுவதும் கிளை சபைகள் ஆரம்பிக்க கிருபை செய்யும். தேவாலயம் பெருக கிருபை செய்யும். இந்த சபை 5000 கொண்ட சபையாக, 5000 ஆத்துமாக்களை கொண்ட சபையாக, கிளை சபைகள் இன்னும் அதிக சபைகள் உள்ள சபையாக இருக்க கிருபை செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தேவாலயத்தில் பிரசங்கம் செய்ய என்னை அழைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பாஸ்டர் டேவிட் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.